தொடர்ந்து வந்து சுந்தரியும் வந்து என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டே போகிறாங்க முரளிக்கிட்ட. இங்கே பாரு முரளி, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இவ வேற வந்து கர்ப்பமாக இருக்கா, அதனால் அவளையும் நீ சமாளிக்க வேண்டியது இருக்குது, புரியுதா? அவள் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடுவா அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து எப்படியோ வந்து கர்ப்பம் தெரிக்காமல் நான் பார்த்துக்கிட்டேன், ஆனால் எல்லாம் அந்த அபியால் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க அத்தை, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் இருக்குது, எல்லாரையும் வந்து ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து அபி கேட்டுறாங்க. அடப்பாவீங்களா, 2 பேரும் சேர்ந்து தான் இவ்வளவும் வேலையும் பண்ணுறீங்களா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்குலாம் கச்சேரி, உங்கள் 2 பேரையும் சும்மாவே விட மாட்டேன். பாவம் அஞ்சலி மேடம், அவங்கள 2 பேரும் ஏமாற்றிருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பண்ண வேலைக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அபி வந்து என்ன திடீர்னு எல்லாருமே எழுந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இங்கே கோயிலுக்கு போகலாமா, இன்றைக்கி குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வரவே வரல, உனக்கு கல்யாணம் ஆகி, அதனால் எல்லோரும் கிளம்பணும் கோயிலுக்கு, அபி நீயும் கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னோடனே, ஆமாம் மாப்பிள்ளையும் திரும்பி வந்துட்டார், அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரது தான் நல்லது. ஏற்கனவே சித்தப்பா வந்து சொல்லிகிட்டே இருக்காரா ராகவ், இல்லை எனக்கு முக்கியமான மீட்டிங் டே, இங்கே பாடுறா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல எல்லோரும் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும், அப்போ தான் வந்து வீட்டுக்கு நல்லது, ஏற்கனவே நிறைய பிரச்சனை வந்திருக்கு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னேன். சரிங்க பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. இங்கே வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து புதுமண தம்பதிகள் இவங்களுக்கு சில சடங்குகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, சரியாகவே பண்ணலை, ஏன்னா இவங்களுக்கு திடீர்னு வந்து கல்யாணம் நடந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரிம்மா அதெல்லாம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதர் வந்து நிறைய சடங்குகள்லாம் சொல்கிறாரு. அதன்படி வந்து நம்ம அபிக்கு வந்து பொட்டு வைக்க சொல்கிறாங்க. ராகவ் வந்து அப்படி பார்த்துக்கிட்டே அப்படியே பொட்டு வைக்கிறாரு. அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேரையும் வந்து பார்த்துட்டு வந்து அப்படியே டென்ஷன் ஆகிடுறாரு. முரளி பார்த்து முறைக்கிறாரு. பார்த்து முறைக்கிறியா, உன்னை இரு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து வராங்க. எல்லாருமே கூடியிருக்காங்க. அப்போ திடீர்னு அபி வந்து சாமி வர்ற மாதிரி பயங்கரமாக அமகலம் பண்ணுறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், இந்த வீட்டுக்கு வந்து கெடுதல் நடக்குதுன்னா, இவ்வளோ நாள் வந்து கரு தங்காமல் இருந்ததுன்னா, அதுக்கு இந்த வீட்டில் வந்து ஒருத்தவங்க பாவம் பண்ணியிருக்காங்க, அதுதான் காரணம். அதனால தான் இவ்வளோ நாள் கழித்து இந்த பொண்ணுக்கு வந்து கரு உண்டாயிருக்கு. நல்லபடி குழந்தை பிறக்கணுன்னா, இந்த வீடு நல்லா இருக்கணும்னா, அவங்க வீட்டுக்காரர் வந்து கோயில் பூசாரிக்கிட்ட 50 வந்து சவுக்கடி வாங்கணும். அது மட்டும் கிடையாது, இந்த ஊர்க்காரங்கிட்ட 50 சவுக்கடி வாங்கணும். அப்போ வாங்கினா தான் வந்து சரியாகும். இந்த பையன் நிற்கிறானே, இந்த பையனோட அம்மா வந்து பூக்குழியில் இறங்கணும், அதுதான் வந்து இந்த பையனுக்கு ரொம்ப நல்லது, இவன் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு பூக்குழியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இறங்க சொல்கிறா. ஐயோ நெருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போகிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கு. அருள்வாக்கு நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்லிட்டு வந்து அப்படியே சாமி இறங்குற மாதிரி வந்து அப்படியே வந்து விழுந்துடுறாங்க. எல்லாருமே ரொம்ப பதறி போகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒன்றும் தெரியாமல் வந்து பார்க்குறாங்க. அடி பாவி, நல்லா பழி வாங்கிட்டாலே இவ வீணு தான் இதெல்லாம் செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து அபி பார்த்து முறைக்கிறாங்க. உண்மை தெரிஞ்சிச்சா உனக்கு, வேணும் தான் இவ்வளவும் செஞ்ச, உங்கள் 2 பேருக்கும் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி பார்க்குறாங்க. ஐயோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கத்துறாங்க. அதெல்லாம் கிடையாது சுந்தரி, நீ பண்ணி தான் ஆகணும், புரியுதா? நம்ம குடும்பத்துக்காக பண்ண போகிற, இதெல்லாம் ஒரு தியாகமா, இதெல்லாம் பண்ணுமா, நல்லதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ண வச்சிடறாங்க. சுந்தரி பயங்கரமாக அழகிறாங்க. என்னால் முடியலையே, கற்றுன்னு கத்துறாங்க. இங்கே வந்து சவுக்கடி வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஐயோ என்னால் முடியாது ஆமாம்மா, நான் இப்போ தான் வந்து உடம்பு சரியில்லாமல் வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் என்னால் முடியுமா ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வேண்டுதெல்லாம் வேணாங்க, உங்களுக்கே உடம்பு சரியில்லை அதெல்லாம் சொல்லாத அஞ்சலி, அப்படிலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? உன் குழந்தை நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த வேண்டுதலை மாப்பிள்ளை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சொல்லிடுறாங்க. ஐயோ இப்படி பழி வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு முரளி. இதோட முடியுது.